பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்க முடியாத அரசாக திகழ்வதாக பாஜக நிர்வாகியும் இசையமைப்பாளருமான தீனா விமர்சித்துள்ளார். சென்னை வானகரத்தில் உள்ள மூகாம்பிகை கோயிலில் நடைபெற்ற 68வது ஜெயந்தி விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மேலும் அண்ணா பெயர் கொண்ட பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது வெட்கக்கேடானது என்றும், குற்றம் சுமத்தப்படும் அந்த சார் யார் என கேள்வி எழுப்பிய தீனா, மத்திய அரசிடமிருந்து வாங்கும் நிதிக்கு தமிழக அரசு முறையாக கணக்கு காட்டுவது இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். இப்படி ஒரு அரசாங்கம் நடத்துவது தேவையா? தேவையே இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டி என்ன, அவங்களுடைய திமுகவுடைய மூதாதியர், அண்ணா என்றது மூதாதியர், அவருடைய பெயரால் நடத்தப்படும் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு ஏற்பட்ட சம்பவம். இந்த சம்பவத்தை கேட்டுட்டும் இன்னமும் நம்ம முதல்வர் ஐயா பதவியை ராஜினாமா பண்ணாம இருக்காரு. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பண்ணணும் இல்ல, இது ரொம்ப அவருடைய முத்தையர் தானே அது அண்ணான்றது. அவங்க பேர்ல இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்திலேயே இந்த ஆளும் கட்சி நடத்தும், இந்த ஆளும் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்திலேயே இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா வெட்கக்கேடா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.